எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 9.3 ஃபஸ்ட் சம் சொல்லித்தரோம். இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ணணும். dy by dx for each of the differential equations 1 to 10 find the general solution. dy by dx equal to 1 minus cos x by 1 plus cos x. ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணிக்கணும் y term x termலாம். ஸோ dy equal to இங்கே y term இருக்கு, இங்கே x term இங்கே இருக்கிறனால 1 minus cos x by 1 plus cos x. இந்த dx வந்து இங்கே நியூமரேட்டருக்கு டிவிஷனில் இருக்கிறனால இப்போ வந்து இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும். ஸோ இன்டகிரல் dy வந்து y, இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். 1 minus cos xக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து 2 sin square x by 2, 1 plus cos xக்கு வந்து 2 cos square x by 2. ஸோ இந்த ஃபார்முலா தான், இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா +1லே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 1 minus cos xக்கு வந்து 2 sin square x by 2 by 2 cos square x by 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். சைன் பை காஸ் வந்து டேன், அதனால இன்டகிரல் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அதே மாதிரி இன்டகிரேஷனில் வந்து சீக்கண்ட்க்கு தான் ஃபார்முலா இருக்குது, டேனுக்கு இல்லை. ஸோ அதனால் டேன் ஸ்கொயருக்கு இல்லை, அதனால் வந்து இதை சீக்கண்ட் ஸ்கொயராக மாற்றலாம். இது ஒரு ஐடென்டி இருக்குது, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் 10th படிச்சிருப்பீங்க, மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இந்த இடத்துல டேன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸாக மாற்றணும் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போய்டுவோம். ஸோ இங்கே எக்ஸ் பை 2ன்னு இருக்கிறனால இப்போ இங்கே வந்து இதே ஃபார்முலாவே எக்ஸ் பை 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி ஆச்சுன்னா இன்டகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இப்போ ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இன்டகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ். இது சீக்கண்ட் ஸ்கொயருக்கு வந்து இன்டகிரேஷனில் இன்டகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸுக்கு வந்து இதான் ஃபார்முலா tan எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் பை 2ன்னு இருக்கிறனால 1 பை அந்த கோஎஃபிஷியன்ட்டை இங்கே டிவைட் பண்ண 1 by 2 tan x by 2. அப்புறமா என்ன இன்டகிரல் dx வந்து x. ஸோ ப்ளஸ் சி, இந்த ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும். ஸோ y ஈக்குவல் டு 2 tan x by 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். Next second sum, dy by dx equal to root 4 minus y square. ஸோ y square term, y termலாம் இங்கே இதுவும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ y termன்றனால இது இங்கே கொண்டு வந்துடலாம் கீழே. root 4 minus y square equal to dx. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இன்டகிரல் dy by 4y வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா. இன்டகிரல் ரூட்டில் டினாமினேட்டரில் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இதை வந்து அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஏ இருக்கிற இடத்துல இப்போ 2 இருக்கிறனால சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிறனால ஒய் பை 2 ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸம். இப்போ ப்ளஸ் சி போடணும்.
இப்போ வந்து இங்கே சைன் இன்வெர்ஸ் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன்லாம் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரணுன்றனால சைன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா சைன் ஆகிடும். y/2 ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர், ஜென்ரல் சொல்யூஷன். Next, third sum. Integration first dy by dx equal to plus y equal to 1. So இதை வந்து y அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். dy by dx equal to 1 minus y. So dy by 1 minus y equal to dx. So y term separate பண்ணியாச்சு, இது x term. So integrating both sides. ஸோ இது வந்து 1 minus y நம்ம t சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். 1 minus y equal to t. இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ 1 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், மைனஸ் சைன் போட்டுக்கணும். y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx equal to dt. So dy by dx dy equal to dtx பண்ணக்கூடாது. dy equal to minus dy equal to dt. So dy equal to minus dt. So இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இன்டெக்ரல் dy இருக்கிறதுல minus dt. So dt by t நேரம் இன்டெக்ரல் dx by x வந்து x. ஸோ இன்டெக்ரல் dx. ஸோ இது வந்து log x ஆகிடும். ஸோ log t மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் log t ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx வந்து x ப்ளஸ் சி. t வந்து நம்ம 1 minus yன்னு அசியூம் பண்ணனால மைனஸ் ஆஃப் 1 minus y ஈக்குவல் டு x ப்ளஸ் சி. ஸோ இந்த மைனஸ் வந்து மைனஸ் லாக் ஆஃப் மைனஸ் வந்து லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் m பவர் n வந்து n லாக் m. ஸோ இந்த மைனஸ் வந்து பவரில் போய்டும். லாக் 1 மைனஸ் ஒய் பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இதை 1 பைன்னு எடுத்துக்கலாம். லாக் 1 பை 1 ப்ளஸ் ஒய் 1 மைனஸ் ஒய் பவரில் மைனஸ் இருக்கிறனால எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இன்னொரு லாக் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ லாக் ரிமூவ் பண்ணணும்னா டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன்னா இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி, லாக் ப்ராப்பர்ட்டி. ஸோ டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இ பவர் லாக் 1 பை 1 மைனஸ் ஒய், இங்கே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ இ பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்றனால இ பவர் லாக் 1 பை 1 மைனஸ் ஒய் வந்து வெறும் 1 பை 1 மைனஸ் ஒய், இங்கே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இது 1 மைனஸ் ஒய் இங்கே கொண்டு வரப்போ இது எக்ஸ்பரண்ட் இந்த பக்கம் வரப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சின்னு ஆகிடும். இங்கே வந்து 1 மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். மைனஸ் ஒய் இங்கே கொண்டு வரலாம். 1 minus e power minus x into e power minus c. ஸோ இந்த மைனஸ் e power minus கான்ஸ்டன்ட் வந்து ஏன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 plus y equal to 1 plus a e power minus 6. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ எல்லா கான்ஸ்டன்ட் சேர்த்து ஒன்றா ஒரே கான்ஸ்டன்ட் ஏன்னு மாற்றியாச்சு. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் இன்டகிரேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும் ஜென்ரல் சொல்யூஷன். ஒரு சிலர் சி வந்து இங்கே போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து லெஃப்ட் சைடில் கூட சி போட்டிருப்பாங்க. வேணால் ஒய் ஈக்குவல் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் இருக்கணும். அதனால தான் இந்த இப்போ லாக் இருக்கிற சம் எல்லாமே டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். எக்ஸ்பனண்ட் இருக்கிற சம் எல்லாம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும்.
ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ லாக் ரிமூவ் ஆயிடுச்சு, அப்புறம் அதனால y ஈக்குவல் டு நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்டகிரேஷன் பார்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த இது வந்து நம்ம இப்படியே கூட விட்டுடலாம், எக்ஸாமில் -e⁻−c கூட விட்டுடலாம். பட் வந்து அவங்க புக் ஆன்சரில் வந்து அந்த எல்லா கான்ஸ்டன்ட்டும் ஏன்னு எடுத்துருக்கிறதுனால நம்மளும் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். Next, fourth sum. Secant square x tan y dx plus secant square y tan x dy equal to 0. ஸோ நம்ம y டேர்ம் x டேர்ம் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்மை வந்து ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். secant square x tan y dx equal to minus secant square y tan x dy. ஸோ y டேர்மில் எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்ம்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற tan x இங்கே வந்துன்னா கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். secant square x by tan x dx equal to minus இங்கே secant square y, இந்த tan y equal to இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷன் வந்துடும், tan y dy. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x, அதனால் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். ஸோ லெட் tan x equal to tன்னு எடுத்தோன்னா இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். secant square x dx equal to dtன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து இன்டகிரல் dt by tன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் tan y tன்னு அசியூம் பண்ணோன்னா இந்த பார்ட்லேயும் tan y equal to t. tan y டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா secant square y. secant square y dy equal to dt. ஸோ இதில் வந்து secant square y dy மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இன்டகிரல் dt by t. இது வந்து இதில் வந்து t வந்து tan x இன்டகிரல் dx by x log x, அதனால log tன்னு ஆகிடும். இங்கேயும் மைனஸ் log, இதுக்கு வந்து t1 நேம் கொடுத்துக்கலாம்னா அங்கேயும் t இங்கேயும் t இருக்குது, t1 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ log t1. இப்போ வந்து t வந்து நம்ம என்ன நசிம் பண்ணிக்கிறோம், tan x. ஸோ log tan x மைனஸ் log t1 வந்து tan y நசிம் பண்ணியிருக்கிறதுனால log of tan y. ஸோ ப்ளஸ் இப்போ இங்கேயும் ரெண்டு பக்கமும் நம்ம ப்ளஸ் சி போடணும், ரெண்டு பக்கமே லாக் இருக்கிறதுனால நம்ம லாக் சின்னு கூட போட்டுக்கலாம். இந்த மைனஸ் லாக் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் லாக் ஆகிடும். லாக் ஆஃப் tan x ப்ளஸ் லாக் tan y ஈக்குவல் டு லாக் சி. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் எம் ப்ளஸ் லாக் என், இது ஒரு லாக் ப்ராப்பர்ட்டி. லாக் எம் ப்ளஸ் லாக் என்னு இருந்ததுன்னா லாக் எம் இன்ட்டு என் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரே லாகாக எழுதுகிறப்போ லாக் ஆஃப் tan x இன்ட்டு tan y ஈக்குவல் டு லாக் சி. ஸோ இப்போ லாக் இருக்கிறனால லாக் ரிமூவ் பண்ணணும்னா டேக்கிங் எக்ஸ்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஏன்னா இ பவர் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, இ பவர் லாக் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் போட்டுக்கலாம், அதனால. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இ பவர் லாக் ஆஃப் tan x இன்ட்டு tan y ஈக்குவல் டு இ பவர் லாக் சி. ஸோ எக்ஸ்பனண்ட் லாகும் ரிமூவ் ஆகிடும், இப்போ இது மட்டும் தான் இருக்கும் ஃபைனலாக. tan x இன்ட்டு tan y ஈக்குவல் டு சி. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, லாக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் வந்து general solution, final answer.
Next fifth sum. E power x plus e power minus x dy equal to minus equal to இல்லைங்க minus e power x minus e power minus x dx equal to 0. ஸோ இதெல்லாம் மைனஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். e power x plus e power minus x dy equal to மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் e power x minus e power minus x dx. ஸோ இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணுறதுனால y டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணும், எக்ஸ் டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணும். இது ரெண்டும் எக்ஸ் டேர்ம்ன்றனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். இப்போ இங்கே dy மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே e power x minus e power minus x டிவிஷனில் e power x plus e power minus x dx செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இன்டகிரல் dy வந்து y. இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் e power x plus e power minus x அது வந்து tன்னு எடுத்தோன்னா e power x டிஃபரன்ஸ் பண்ணால் e power x தான். e power minus x டிஃபரன்ஸ் பண்ணால் minus e power minus x dx equal to dt. அந்த பார்ட் இங்கே இருக்குது நியூமரேட்டரில், அதனால் இது dt by t நாச்சு. இன்டகிரல் dx by x வந்து log x, அதனால் dt by t வந்து log tன்னு ஆகிடும். ஸோ y equal to log t plus c. t வந்து நம்ம e power இருந்தாலும் y equal to log of e power x plus e power minus x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் plus c. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.